தூத்துக்குடி மாவட்டத்தில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து தாயும் 1.5 வயது குழந்தையும் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தா தற்கொலையா என போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? தூத்துக்குடி கோயில் பிள்ளை நகர் 6வது பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். NTPL அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி நந்தினி 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இவர்களுக்கு ஏற்கனவே வீரமித்திரன் என்கின்ற 1.5 வயது குழந்தை உள்ளது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த வீரமித்திரனை திடீரென காணவில்லை. அதிர்ச்சியடைந்த தாய் நந்தினி அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்துள்ளார். இந்நிலையில் வீட்டு அருகே இருந்த 5 அடி ஆழ தண்ணீர் தொட்டியில் சென்று பார்த்தபோது அங்கு குழந்தை வீரமித்திரன் தண்ணீரில் மிதந்தபடி கிடந்ததாக கூறப்படுகிறது. குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற பதற்றத்தில் உதவிக்கு ஆட்களை கூட கூப்பிடாமல் உடனே தண்ணீர் தொட்டிக்குள் தாவி குதித்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதில் அவரும் தண்ணீர் தொட்டிக்குள் இருந்து வெளியே வர முடியாமல் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து இருவரையுமே வெகு நேரமாக காணவில்லை என அருகே இருந்த உறவினர்கள் தேடியுள்ளனர். தண்ணீர் தொட்டிக்குள் இருவரும் கிடந்ததை கண்டுபிடித்து மீட்டு அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டனர். உடற்கூறாய்விற்காக இருவரது உடல்களும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக தெர்மல் நகர் போலீசார் கணவர் தங்கராஜிடம் விசாரித்து வருகின்றனர். தண்ணீருக்குள் தவறி விழுந்து இறந்தார்களா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக நந்தினி கை குழந்தையுடன் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து 1.5 வயது குழந்தை மற்றும் தாய் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.